நல்லா இருக்குண்ணா படம், ஆக்ஷனாக இருக்குண்ணா. எல்லாம் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாமே ஓகே தானா, பெட்ரு தானா. போன மூவிக்கு இந்த மூவி அப்டேட்டாக இருக்குண்ணா. இது ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக ஆக்ஷன் தானா. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். படம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. மொத்தமா படம் சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி படம் நல்லா இருக்குண்ணே. ஒரு மாதிரி நல்ல டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள லெஜெண்ட் பண்ணியிருக்காரு, பக்காவா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஸ்டோரி இல்லை, நல்ல ஆக்ஷன் மூவி தான். ஃபேமிலி எமோஷன் அங்கங்க வருது, பட் பக்கா ஆக்ஷன். சாரி, ஓவராலா நல்லா இருக்கு. ஒரு டெக்னிக்கலா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸ் மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. இவர் பர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல டீசெண்டா இருக்கு. அண்ட் இவரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷ் பிரதாப், ஷாம், அப்புறம் அந்த இன்னொருத்தவங்க ஆண்ட்ரியா, அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. துரை செந்தில் டைரக்ட் அருமகமா இருந்துச்சு. லெஜண்ட் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஜிப்ரா மியூசிக் மேட்டிவ் டாப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அதிகமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல்ஸ் பிளாக் சீன் சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. முன்னாடி படம் விட இந்த படம் சூப்பரா அடிச்சிருக்கா ப்ரோ. ரொம்ப ட்ரைனிங் எடுத்துருப்பா போல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தலைவர்கிட்ட நிறைய படம் எதிர்பார்க்குறோம், தரமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ், கையெல்லாம் புள்ள இருக்குது. இன்னும் அந்த இது போகல. ஆக்ஷன் பிளாக் இதுதான் ஆக்ஷனு. தமிழ் சினிமாலே இதுதான் ஆக்ஷன், பக்காவா இருந்துச்சு. லெஜண்ட் இந்த பியர்டோட இருந்தா ஓகே. பியர்டோட இனிமேல் நடிக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. புரியல, மொத்தமாவா பக்காவா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபைட்டிங்லாம் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு சார். ஃபேமிலியா தான் நெக்ஸ்ட் டைம் வருவோம் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு படம், வேற லெவலா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. செம்மையா இருந்துச்சு, மாசா இருந்தாரு. ஐயோ டைம் நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. அப்பாவோட வெறித்தனத்தையும் பார்க்கலாம். இங்க வெறித்தனமா இருக்கு படம். சூப்பர்ண்ணா, வேற லெவல்ல படம். ஃபைட், ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கிற படம். வெறித்தனமா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு விமர்சனம் பெற்றாரோ அதை தாண்டி இந்த படத்துல நிறையவே இருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள் தான். அவரோட ஃபேன்ஸ் தான் நாங்க எல்லாமே. படம் வேற லெவலு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் தன்னை மீறி அழுவுற கண்டிஷன்ல வந்துட்டேன். அந்த மாதிரி ஃபேமிலியோட பாக்குறோம், ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்றதுக்கு இது ஒரு நல்ல படம். இதை எல்லாருமே பார்க்கலாம், நல்ல என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப கேப்புக்கு அதிகம், ரொம்ப கேப்பு. ஒரு பழைய படங்களா ரிலீஸ் பண்ற டைப்ல இந்த மாதிரி படம் ஒரு நல்ல பப்ளிக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். எல்லாருமே பார்க்கலாம். இன்னைக்கு வந்த படத்துல லீடர் தான் பெஸ்ட். அது வந்து எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். இந்த படம் ரொம்ப நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து உண்மையா சொல்றேன், நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ்ல என்னைய மீறி நான் அழுதுட்டேன். அவளை பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு நான் உண்மையை சொல்றேன்னா பொய்யா சொல்றேன்னா நீங்களே தெரிஞ்சுங்க. படம் சூப்பரா இருந்துப்பா. அம்மா அப்பா பொண்ணுக்குள்ள இல்ல பாசம் இதுதான் இதுல நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு, சென்டிமெண்டா இருக்கு படம். ஃபைட்டிங்ல ஆக்ஷன்ல செம்மையா இருக்கு. நல்லா செஞ்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காரு. பாசனா என்னன்றது அவ்வளவு அழகா இதுல நிரூபிச்சிருக்காரு. ஃபேமிலியா நல்லா இருக்கு. அதான் எதையும் விட்டு அவங்க ஒய்ஃபே விட்டு கொடுக்காம அவர் காப்பாத்தி பொண்ணுக்கும் நல்லா சப்போர்ட்டா இருந்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அம்மா அப்பா வந்து பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்கணும்ன்றது இதுல தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா ஃபைட்டு எல்லாமே
எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பா பொண்ணு 2 பாசம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல பண்ணியிருக்காரு தல. சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார். சார் வேற லெவல். நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்தோமான்னு எனக்கு தெரியல. ஆனா எதிர்பார்த்ததை விட வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் படம் அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 100 படம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதான் சூப்பரா நடிச்சிருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு பொண்ணுக்காக அப்பா எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த படம் சூப்பரா இருக்கு சார். எல்லாரும் வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே இருக்கணும். கண்டிப்பா ஃபேமிலியா வாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல் தெறிக்க விட்டுருக்காரு. ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குண்ணா ஸ்டோரி. அடுத்து என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். படம் அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு. எங்க லெஜெண்ட்னே சொல்ல முடியாது. அடுத்த தளபதி தான் அவரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா சாங்ஸ் எல்லாம் சூப்பர்ண்ணா. வேற லெவல். லவ் டான்ஸ் எல்லாம் செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. ஃபைட் சீன்ஸ் தானே வேற லெவல். ஆக்ஷன் மேல ஆக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்காங்கண்ணா படத்துல. வேற லெவல். நான் அழுதுட்டேன். நான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டேன். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். ஃபேமிலியா வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா பொண்ணுக்குள்ள புரிதல் எல்லாமே இருக்கு படத்துல. ஃபைட் சீன் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. வேற லெவல். நான் தெறிக்க விட்டார். அடுத்த தளபதி இவரு தான். கண்டிப்பா அவர் அங்க போயிட்டாரு. அடுத்த இவர் தான் அதுக்கு படம் மாஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஃபேமிலியா வாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. அதை விட இது வேற லெவல்னா. அதை விட மிஞ்சிட்டாரு. ஒரு படி மேலே மிஞ்சிட்டாரு. அதை விட இது லவ் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. எமோஷனல் எல்லாமே இருக்கு. ஃபேமிலியா வாங்க. கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹீரோ எல்லாம் வேற லெவல்னா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு. நான் படம் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தோணுது. யாருக்குமே போர் அடிக்காது. எல்லாருமே ஃபேமிலியா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ரேட்டிங் தரல. நான் எவ்வளவு வேணாலும் தரல. நான் படம் வேற லெவலா இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சுன்னா வேற லெவலு. தெறிக்க விட்டாங்க. துரை செந்தில்குமார் சார் செம்மையா பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. படம் ஃபுல்லா ட்விஸ்டா இருக்கு. ஐயோ நம்ம அடுத்து என்னென்ன யோசிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்காங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். வேற லெவலு. ஒரு ஹாலிவுட் படத்துல போன மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட் ஃபுல்லா ஹாலிவுட் தான். ஃபைட்டா ஐயோ செதற விட்டாரு. வேற லெவலு லெஜெண்ட் சார். ஐயோ செம்ம வேற லெவலு. அதெல்லாம் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு. சென்டிமெண்ட் லவ் எமோஷனல் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. சூப்பரா பண்ணிட்டாரு. ஐயோ ஜிப்ரான் சார் செம்மையா பண்ணிட்டாரு. அந்த அத்தி திருமுத்தி ஐயோ வேற லெவல்ல பண்ணிட்டாருன்னு உட்காரவே முடியல. உடம்பு ஃபுல்லா ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சுன்னு. சூப்பரா இருந்துச்சு. செதற விட்டாரு. தெறிக்க விட்டாரு. லெஜெண்ட். தேங்க்யூ. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டாக்டருக்கும் அப்பாவுக்கும் உள்ள எமோஷனல்ஸ் வந்து செம்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வில்லனுக்குமே அவங்க பையனுக்கும் எப்படி இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் போன மாதிரி ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போனதை விட இந்த டைம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. வேற லெவல். செம்மையா இருந்துச்சு. அதை கேட்கவே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் செம்மையா இருந்துச்சு. நிஜமா செம்மையா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்டர்ஸ் இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்க இப்படிலாம் இருக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்றது மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நடுவு நிறைய ட்விஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அது பார்க்கும்போது ஓ இப்படி நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். டேரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க படத்தை.